இந்த திருப்பலியானது கடவுளுக்கு நன்றியதலாக ஹரீஷ் குமார் ஜான் இவரது 34வது பிறந்தநாள் என்று கடவுளுக்கு நன்றியதலாக திருப்பலி தருகின்றார். பிரதீப் மற்றும் மேரி ஜெசிந்தா குடும்பத்தினர். அந்தோனி ராஜ் இவரது 34வது பிறந்தநாள் என்று கடவுளுக்கு நன்றியதலாக மற்றும் தாமஸ் ஜேக்கப் கடவுளுக்கு நன்றியதலாக மைக்கேல் மற்றும் மேரி கேத்தரின் இவரது திருமண ஆண்டின் போது கடவுளுக்கு நன்றியதலாக திருப்பலி தருகின்றார்கள். மற்றும் மரித்த ஸ்டானிஸ்லாஸ், ஏஜே தெரேசா, மேனுவல் ஜோசப், ஜே ஜார்ஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புதரப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 2வது ஞாயிறில் இருக்கின்றோம். இனிவரும் நாட்களில் ஆண்டவரின் வார்த்தையோடு நாம் பயணிக்கும் நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு பொது காலமும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவரை நெருங்கி வாழும் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. நமது வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், நம்மோடு இருந்தவர்களை அவரது முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழும்போது அவரை நாம் பற்றி கொண்டு வாழ்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், கானாவூர் திருமணத்தில் அந்த திருமணமாகும் தம்பதிகளுக்கு இயேசு யார், அன்னை மரியாள் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் வெறும் அந்த கிராமத்தில் சேர்ந்தவர்கள் என்று ஒரு அழைப்பினை தந்திருந்தார்கள் மட்டும்தான். ஆனால் அங்கு வந்த இயேசுவும் அன்னை மரியாளும் அங்கிருந்த பற்றாக்குறையை அறிந்தவராக அவர் அந்த பற்றாக்குறையை நீற்றுகின்றார். இதுதான் உண்மையான இறை பிரசன்னத்தின் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. நாம் கடவுளோடு இணைந்து வாழும்போது, அவரது பிரசன்னத்தில் இருக்கும்போது, நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் நமது பற்றாக்குறையை அறிந்து அவர் நமக்கு ஆசியை வழங்குகின்றார். ஆனால் அன்பாதவர்களே, சில தருணத்தில் அவர் நம்மோடு இருக்கின்றார் என்று நாம் உணர்வதில்லை. காரணம் என்னவென்றால், அவர் நம்மை விட்டு போகவில்லை, மாறாக நாம் தான் அவரை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கின்றோம். எதற்காக? நமது பாவ செயலுக்காக, பாவ எண்ணத்திற்காக. இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கு பெறும்போது நாம் செய்த அனைத்து தவறுகளுக்காக தந்தை ஆகிய இறைவனிடம் இப்பொழுது மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துபவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களுக்கு இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம்.
சீயோனின் வெற்றி வைகரை ஒலியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருகை பொருட்டு செயலாற்று அமைதியாயிரேன். பிறனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமணியமாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகனுமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பால்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயிலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மதிப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தம் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களிடங்களும் அவர் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாற்றையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயர்க்குரிய மாற்றியை அவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயர்க்குரிய மாற்றியை அவருக்கு சாற்றுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரின் வியத்தகு செயல்களை
வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகள் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த தொழில்வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவு செறிந்த தொழில்வளத்தை அருளுகிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அதே ஒரே ஆவியார் மற்றவருக்கு பிணி தீர்க்கும் அருட்படையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருள்கிறார். அந்த ஒரே ஆவியார் இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நெருங்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார். மரியா, இவர் சொல்வதை அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்கிற்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழும்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு போய் இதை பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவரும் அவ்வாறே செய்தார்கள். பின்பு மேற்பார்வையாளர் திருமண தண்ணீர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீரை கொண்டு வந்த அந்த பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விரும்பிய போல் குடித்த பிறகு தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை
இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருக்கிறீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவர் மீது நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவருடைய தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் தோஸ்தரம். எப்படி இருக்கீங்க? குளிர்தா? கோயிலில் இருக்கவங்க குளிர்துன்னு சொல்றாங்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 2ஆம் நாளில் இருக்கின்றோம். ஒரு சாதாரண காலத்தை, பொது காலத்தை இந்த வாரத்திலிருந்து துவங்குகின்றோம். இந்த பொது காலம் என்று சொல்லும்போது இதெல்லாம் ஒரு சாதாரண காலம், அதில் இதில் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஆனால் அன்பானவர்களே, இந்த பொது காலத்தில் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் ஒரு வாரமாக, ஆண்டவரை நெருங்கி செல்லும் ஒரு வாரமாக இந்த வாரங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு பொது வாரமும் ஆண்டவரின் பற்றுகளை, ஆண்டவரின் குணாதிசயங்களை நமக்கு தந்து நாமும் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாரங்கள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முறை ஒரு அரசன் அவனது மகனை பார்த்து சொல்கின்றான், நமது எதிரி நாட்டிடம் சென்று நீ ஒரு போரை அறிவிக்க வேண்டும். நீ அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்று அவனது மகனிடம் சொல்கின்றான். அந்த மகனோ ஒரு இளையவன், ஒரு சின்ன பையன். அப்பா, நான் எப்படி போறது? நீ ஒரு வெற்றியாளர், நீ எங்க சென்றாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. யார் உங்களை பார்த்தாலும் ஒரு விதமான பயம். ஏனென்றால் இவர் நமது ஆட்சியை வீழ்த்தி விடுவாரோ என்ற ஒரு எண்ணம் அவரது உள்ளத்தில் வருகின்றது. அதனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு விதமான பயம் அவரது உள்ளத்தில் வருகின்றது. நான் ஒரு சிறுவன், நான் சென்று அவரிடம் நான் உங்கள் மீது போர் தொடுக்கப் போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பார்கள். அதனால் நான் போக மாட்டேன். நீங்கள் போய் அவரது மீது நீங்கள் போர் தொடுக்கலாம் என்று அந்த மகன் சொல்கின்றார். ஆனால் அந்த தந்தை, அந்த அரசன் ஒற்றுக்கொள்வதில்லை. அந்த அரசன் சொல்கின்றார், நீ தான் செல்ல வேண்டும், உன்னோடு எனது உதவியாளரை நான் உனக்கு அனுப்புகின்றேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த மகன் ஒற்றுக்கொண்டு அந்த எதிரி நாட்டுக்கு சென்று அந்த எதிரி நாட்டிடம் அவர் சொல்கின்றார், எனது தந்தை உங்கள் ராஜ்யத்தின் மீது போர் தொடுக்கப் போகிறார்கள், அதனால் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று. அப்பொழுது முதலில் அந்த அரசனுக்கு ஒரு விதமான ஒரு சிரிப்பு வருகின்றது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவனது முகம் தோற்றம் மாறி அவன் பயந்து நடுங்க அவன் தொடங்குகின்றான். அப்பொழுது அந்த அரசன், அந்த எதிரி நாட்டு அரசன் சொல்கின்றான், போரெல்லாம் வேண்டாம், நாம் சமரசம் பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மகனிடம் சொல்லி அனுப்பிவிடுகின்றான். அந்த மகனும் மீண்டும் அந்த அரசாங்கத்திற்கு வந்து அந்த தந்தையிடம் சொல்கின்றார், அந்த அரசனும் என்னை பார்த்து பயந்து நடுங்குகின்றான், உனது குணாதிசயங்கள் என்னிடம் இருக்கின்றது என்று அந்த தந்தையிடம் மிகவும் கௌரவமாக, மிகவும் அதிகமாக அவனை ஏற்றிக் கொண்டு அவன் பேசுகின்றான். வெளியே அந்த போர் வீரர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகனுக்கு தெரியவில்லை, அவனோடு உதவியாக வந்தது அவனது தந்தை தான். அவனது தந்தையை பார்த்துதான் அந்த எதிரி அரசன் நடுங்கி சமரசம் பேசிக் கொள்ளலாம் என்று சொல்கின்றான் என்று அந்த மகனுக்கு தெரிந்திருந்தால் அவனது தந்தையின் ஆசீர்வாதம், அவனது தந்தையின் கரங்கள் இவனை பாதுகாத்து வைத்திருக்கின்றது என்று தெரிந்திருந்தால் அந்த மகன் இப்படி பேசியிருக்க மாட்டான். அந்த மகன் பணியோடு அவனது தந்தையை பேசியிருப்பான் என்று அந்த அங்கிருக்கும் அந்த வீரர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இதை கேட்ட அந்த இளைஞன் மீண்டும் அந்த தந்தையிடம், அவனது தந்தையிடம், அரசனிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவனது பிரசன்னத்தில் என்றும் இருக்க ஆசையை கேட்கின்றான். அன்பானவர்களே, இந்த விதமான ஒரு வாழ்க்கையை தான் நாம் அனைவரும் வாழ்கின்றோம். நமக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரின் ஆசையை கேட்கின்றோம். ஆண்டவரே, நான் துன்பத்தில் இருக்கின்றேன், நான் துயரத்தில் இருக்கின்றேன், நீர் எங்களோடு இருந்து எனக்கு பாதுகாப்பாக எனக்கு வழிநடத்த வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்மோடு என்றும் இருக்கின்றது. ஆனால் சில தருணத்தில் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் நமது துன்பங்களை எதிர்த்து வாழும்போது, அதன் மீது வெற்றி கொள்ளும் போது நாம் என்ன சொல்கின்றோம்? என்னால தான் நான் ஜெயிச்சேன், நான் தான் கஷ்டப்பட்டேன், வேறு யாரும் கஷ்டப்படல, நான் தான் கஷ்டப்பட்டேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வில் முக்கியமாக
முக்கியமான ஒரு செய்தியை நாம் மறந்து விடுகின்றோம். நமது துன்பத்தில் கூட ஆண்டவர் அவரது இரு கரங்களால் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். அந்த கரங்கள் இல்லை என்றால் நாம் எப்பொழுதோ விழுந்துவிட்டு அழிந்து போயிருக்கின்றோம். இந்த ஆண்டவரின் ஆசியையும் ஆற்றலையும் அறியும் ஒரு ஞாயிறாக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கின்றது. அவரது இறை பிரசன்னத்தில் தான் நாம் என்றும் இருக்கின்றோம். அதை உணர்ந்தவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய வழிபாடானது நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா எழுதிய நூலில் கேட்டோம், இஸ்ராயல் மக்கள் எங்கெல்லாம் விழுகின்றார்களோ அவர் செய்வது ஒரே ஒரு விஷயம் தான், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். எப்பொழுதெல்லாம் அவர் அழுது ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த அழுகைக்கு செவிசாய்த்து, மகனே மகளே நான் உன்னை தேடி வருகின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள், தந்தையாகிய கடவுள் அவருக்கு பதில் தருகின்றார். ஆனால் இஸ்ராயல் மக்கள் செய்தது என்ன? அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் வாழ்வதில்லை. அவர்கள் நன்றி உணர்வோடு வாழ்ந்திருந்தால் ஆண்டவரின் ஆசியானது அவர்கள் வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கும். அவர்கள் ஆண்டவரின் ஆசியை, ஆண்டவரின் பிரசன்னத்தை உதறி தள்ளிவிட்டு இந்த உலக ஆசைகள் பின் செல்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரின் நற்செய்தியை உதறி தள்ளி செல்லும் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் தந்தையாகிய இறைவன் சொல்கின்றார், நீங்கள் சென்றால் கூட நான் உங்கள் பின்னே வருகின்றேன். நான் உங்களோடு திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதிகளைப் போல நான் வாழ விரும்புகின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆனால் இஸ்ராயல் மக்கள் அந்த விதமான வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு எண்ணம் வருவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்தில் நம்மையே நாம் இஸ்ராயல் மக்களுக்கு ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரிடம் எல்லா ஆசையை பெற்றுக் கொள்கின்றேன், நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக வாழ்கின்றேனா? நான் சுவாசிக்கும் இந்த மூச்சு கூட அந்த தந்தையாகிய இறைவன் எனக்கு தந்த ஒரு கொடை, அதற்கு நான் நன்றி உள்ளவனாக வாழ்கின்றேனா? அல்லது இந்த இஸ்ராயல் மக்களைப் போல நன்றி இல்லாதவனாக, அவருக்கு எந்த விதமான விசுவாசம் இல்லாதவனாக நான் வாழ்கின்றேனா என்று நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதுகின்றார், அனைவருக்கும் கொடைகள் தரப்பட்டிருக்கின்றது. சில தருணத்தில் சில பேர் சொல்வாங்க, ஃபாதர் கடவுள் எனக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கல, ஃபாதர் எந்த கிஃப்டும் கொடுக்கல. ஆனால் அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கடவுள் ஒரு கொடையை தந்திருக்கின்றார். ஆனால் சில தருணத்தில் இந்த உலகத்தில் வாழ்வதால் அந்த கொடைகளை அறியாத ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்கின்றோம். ஒருவருக்கு திருத்தூதர்களாக வாழ்வதற்கு, ஒருவருக்கு அந்நிய மொழி பேசுவதற்கு, ஞானிகளாக வாழ்வதற்கு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடைகளை தந்தையாகிய இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றோம். ஆனால் இந்த கொடைகள் எதற்காக கடவுள் தருகின்றார் என்று நாம் தியானிக்க வேண்டும். கொடைகள் என்று சொல்லும் போது வெறும் சுயநலத்துக்காக அந்த கொடைகள் இருப்பதில்லை, மாறாக அது ஒரு பொது நலத்துக்காக ஒரு கொடையாக இருக்கின்றது. இன்றைய இந்த கொடைகள் என்று பேசும்போது 2 விஷயங்கள் பகிர்ந்து வாழ்வதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ராயல் நாட்டில் ஒரு ஆறு இருக்கின்றது. அந்த ஆறின் பேர் ஒரே ஒரு ஆறு தான் இருக்குது. யாருன்னா தெரியுமா? இஸ்ராயல் நாட்டில் யோர்தான் ஆறிலிருந்து 2 கடலுக்கு தண்ணீர் செல்கின்றது. யோர்தான் ஆறிலிருந்து 2 கடல்களுக்கு தண்ணீர் செல்கின்றது. முதலாவது கடல் கலிலேய கடல், 2வது கடல் சாக்கடல், ரெட் சி. இந்த கலிலேய கடலை பார்க்கும்போது இந்த கடலில் அதிகமான விளைச்சல், அதிகமான வாழ்க்கை, அந்த உயிர் இனங்கள் அதிகமாக இருக்கின்றது. மீன் வகையான அதிகமாக இருக்கின்றது. 2வதாக அந்த கலிலேய கடல் புறம் எங்கும் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். 3வதாக அந்த இடமானது மிகவும் பிரபலமான ஒரு இடமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சாக்கடலை பார்க்கும்போது இந்த இடத்தில் எந்த விதமான உயிரும் வாழ்வதில்லை. 2வதாக எந்த மக்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்வதில்லை. 3வதாக எந்த விதமான பிரபலமான ஒரு நிகழ்வும் அந்த இடத்தில் நடப்பதில்லை. காரணம் என்னவென்றால், விவிலியத்தில் ஒரே ஒரு காரணம் தான் சொல்கின்றார்கள். கலிலேயா கடலானது எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது யோர்தான் நதியிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தண்ணீரை அது மீண்டும் இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அந்த கலிலேயா கடலிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தண்ணீரை இந்த சாக்கடல் ஏற்றுக்கொண்டு யாருக்கும் தராமல் அங்கேயே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சாக்கடலின் உட்பளவு அதிகமாக ஆக அந்த கடலில் எந்த விதமான உயிரும் வாழ்வதில்லை. அன்பாதவர்கள், இந்த நேரத்தில் ஆண்டவரிடமிருந்து, அவரது பிரசன்னமிலிருந்து நாம் எத்தனையோ கொடைகளை நாம் வாங்கிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் கலிலேய கடலை போல வாழ்கின்றோமா?
அல்லது சாக்கடலை போல வாழ்கின்றோமா? கலிலே கடலை போல வாழ்கின்றோம் என்றால் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அதிசயங்கள், அவரது கொடைகளை ஏற்றுக்கொண்டு நான் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழும் போது நான் எல்லா மக்களும் என்னை தேடி வருவார்கள், என்னை நேசிப்பார்கள். ஆனால் சாக்கடலை போல நான் யாருக்கும் தரமாட்டேன், ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் ஆசையை வழங்கினார் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழும்போது யாரும் நம்மை நெருங்கி வர மாட்டார்கள். அவருக்கு உதவி தேவையாக இருக்கும் போது கூட அவர் என்ன சொல்வார்கள்? இவங்க என்ன ஹெல்ப் செய்ய போறாங்க, என்ன உதவி செய்ய போறாங்க, போனாலும் வேஸ்ட் தான். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் கலிலே கடல் கரையை போல நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு எண்ணமாக இருக்கின்றது. ஜேம்ஸ் டஃப் என்ற ஒரு எழுத்தாளர் சொல்கின்றார், தருவதில் 3 விதங்கள் இருக்கின்றது. முதல் விதம் என்னவென்றால், ஒரு கல்லுக்கு ஒப்பிடுகின்றார். ஒரு கல்லிலிருந்து ஏதாவது பெற முடியுமா? கல்லில் என்ன வாங்கலாமா? கல் என்ன தருமா? நம்மளுக்கு வெறும் அந்த பாரத்தை ஒண்டி தான் தரும். ஆனால் 2 கல்களை தேய்க்கும் போது அது சிறிதளவு நெருப்பை தருகின்றது. அது மட்டும்தான் அந்த கல் தருகின்றது. சில தருணத்தில் நமது உள்ளமானது இந்த கல்களை போலதான் இருக்கின்றது. யாராவது உதவி என்று கேட்டு வரும்போது நமக்கு அந்த மனம், அந்த உள்ளம் வருவதில்லை. எதற்காக நான் செய்ய வேண்டும்? ஆனால் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கும்போது வெறும் அந்த சிறிதளவு நெருப்பு வரும்போது, அதே போலதான் சிறிதளவு நம்மிடம் எவ்வளவு ஆசை ஆண்டவர் தந்திருந்தாலும் சிறிதளவு 1% அவ்வளவுதான். கடவுள் நமக்கு 100% கொடுத்திருந்தாலும் மற்றவங்களுக்கு அந்த ஒரே 1% தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் அந்த கல்லுக்கு இந்த எழுத்தாளர் ஒப்பிடுகின்றார். இரண்டாவதாக, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஸ்பஞ்ச், வீடெல்லாம் துடைக்கிறதுக்கு சில டைம் துணி இல்லாதப்போ அந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் ஏற்கும். அன்பார்ந்தவர்கள், இதை அழுத்தும் போது அந்த நம் எவ்வளவு அந்த ஸ்பஞ்சை அழுத்துகின்றோமோ அவ்வளவு தண்ணீரை அந்த ஸ்பஞ்சானது தருகின்றது. சில தருணத்தில் நமது உள்ளமானது இந்த ஸ்பஞ்சை போல இருக்க வேண்டும். எவ்வளவு தண்ணீர் இருக்கின்றதோ அவ்வளத்தையும் இந்த உலகத்திற்கு அந்த அழுத்த அந்த தண்ணீரை தருகின்றது. இரண்டாவது நபர்கள் இதற்கு ஒப்பிடுகின்றார்கள். மூன்றாவது, அந்த தேன்கூடு, இந்த தேனீல இந்த தேன்கூடு. அந்த தேன்கூடை சில டைம் பார்க்கும்போது அந்த தேனால் அது வழிந்து வழியும். இந்த தருணத்தில் அதை பார்க்கும்போது மிகவும் அழகாக கூட இருக்கும். இதை இந்த எழுத்தாளர் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அவர் சொல்கின்றார். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரையே இந்த உலகத்திற்கு அழைத்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர் இந்த உலகத்தை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் என்று இந்த எழுத்தாளர் சொல்கின்றார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுக்கு மனிதனின் உதவி தேவையாக இருக்கின்றது. புனித அகஸ்தினார் சொல்கின்றார், கடவுள் இல்லாமல் நாம் எதையும் செய்ய இயலாது. கடவுள் இல்லாமல் எதையும் செய்ய நம்மால் இயலாது. ஆனால் நாம் இல்லாமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார். நாம் இல்லாமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார். ஏனென்றால் நாம் தான் கடவுளின் கைகளாக, கடவுளின் கால்களாக இருக்கின்றோம். சில தருணத்தில் உதவி செய்யும் போது சில பேர் கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயங்கள் வேணும், இந்த கொடைகள் வேணும். ஆண்டவர் மனிதர்களின் வழியாக தான் இந்த கொடைகளை மற்றவர்களுக்கு தருகின்றார். நாம் இல்லை என்றால் கடவுளால் இந்த செயலை செய்ய இயலாது. அதனால் இந்த புனித அகஸ்தினார் சொல்கின்றார், நாம் இல்லாமல் கடவுள் செய்ய முடியாதல்ல, செய்ய மாட்டார். ஏனென்றால் நாம் கடவுளை மற்றவர்களோடு பார்க்கவில்லை என்றால் கடவுள் உண்மையாகவே இறங்கி வரும்போது அவருக்கு எந்த விதமான கௌரவத்தையும் நாம் தருவதில்லை. அதனால் அன்பார்ந்தவர்களே, புனித அகஸ்தினார் மிகவும் அழகாக சொல்கின்றார், இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள் என்று மிகவும் முக்கியமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உலக ஆசைகளுக்கு நீங்கள் தலைவணங்கி வாழ்ந்தால் நீங்கள் இந்த உலக மக்களாக தான் இருப்பீர்கள். ஆனால் விண்ணக தந்தைக்கு தலைவணங்கி வாழ்ந்தால் நீங்கள் விண்ணக மக்களாக வாழ்வீர்கள் என்று. ஒரு முறை ஒரு வியாபாரி மற்றும் ஒரு விவசாயி 2 பேரும் நண்பர்கள். அவர் ஒரு பாதையில் நடந்து செல்கின்றார்கள். அவர் நடந்து செல்ல அந்த விவசாயி கேட்கின்றார், முதலில் இந்த வெட்டுக்கிளியின் அந்த சத்தம் கேட்கிறதா என்று. அந்த வியாபாரி சொல்கின்றார், எனக்கு எந்த விதமான சவுண்டும் கேட்கல. இரண்டாவதாக, அந்த இலைகளின் அந்த சலசலப்பு கேட்கின்றதா? அப்பொழுது அந்த வியாபாரி சொல்றாங்க, என்ன சவுண்டு, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. கடைசியாக மூன்றாவதாக, இந்த பூக்களின் வாசம் உங்களுக்கு தெரிகின்றதா? எனக்கு கோல்ட் ஆகிட்டு எதுவுமே கேட்கல, எதுவுமே ஃபீல் ஆகல. அப்பொழுது கடைசியாக அவர் அந்த நகருக்கு வந்த பிறகு ஒரு நாணயம் அந்த விவசாயியின் பையிலிருந்து கீழே விழுகின்றது. அப்பொழுது அந்த வியாபாரி சொல்கின்றார், உங்களுக்கு 10 ரூபாய் காயின் கீழே விழுந்துச்சு பாரு.
அன்பாதவர்களே, சில தருணத்தில் நமது காதுகளை எதற்கு எத்தகைய விஷயங்களுக்கு கேட்க நாம் அதை பழகி வைத்திருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வெறும் இந்த பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தரும்போது நாம் இந்த புனித அகஸ்தினார் சொன்னது போல இந்த உலக மக்களாக நாம் வாழ்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் வரும் அன்னை மரியாளை போல அன்னை மரியாள் எங்கெல்லாம் பார்க்கின்றார்களோ ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருக்கின்றதா? அந்த பற்றாக்குறைக்கு ஏற்ப எனது மகனை நான் உபயோகிப்பேன், அவர் எனது மகனின் ஆசியினால் அவர்கள் மீண்டு அந்த ஆசியை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்தை போல நாம் இருக்க வேண்டும். நான் யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். இதற்கு சிறந்த உதாரணங்கள் 2 பேர் இருக்கின்றார்கள். முதலாவதாக புனித டான் பாஸ்கோ. அவரது வாழ்க்கையை வாழ்ந்த போது சுயநலத்தோடு அவர் வாழவில்லை, மாறாக அந்த நாட்டில் இருந்த இளைஞர்களுக்காக அவரது வாழ்க்கையை வாழ்கின்றார். அந்த இளைஞர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து வரும்போது புனித டாமினிக் சாவியோ கூட ஒரு புனிதராக, அந்த இளைஞன் டாமினிக் சாவியோ கூட ஒரு புனிதனாக அவர் மாறுகின்றார். இதுதான் உண்மையான மாற்றம். இரண்டாவதாக அன்னை தெரேசா. நமது இந்திய நாட்டில் எத்தனையோ பணிவிடைகளை செய்த இந்த தாய் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்தவராக, அந்த கொடையை ஏற்றுக்கொண்டவராக, மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து ஒரு சிறந்த தாயாக அவர் விளங்குகின்றார். இதற்காக தான் நாம் அனைவரும் இந்த அழைப்பை பெற்றிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் இன்றைய நற்செய்தியானது, இன்றைய வாசகமானது நமக்கு 3 பாடங்களை நமக்கு தருகின்றது. முதல் பாடம் என்னவென்றால், நமது உள்ளத்தில், நமது குடும்பத்தில் இறை பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும், கடவுளின் பிரசன்னத்தை உணர வேண்டும். நாம் சில தருணத்தில் நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி, நீங்கள் என்னோடு தங்கியிருக்க எனக்கு தகுதியில்லை என்று நாம் சொல்லும் போது கூட ஆண்டவர் நம்மோடு தான் தங்கியிருக்கின்றார். அதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரது பிரசன்னத்தை என்றும் நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக, நாம் கடவுள் தரும் அந்த கொடைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொடைகளை அறிந்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளுக்கு சாட்சியாக நாம் திகழ்கின்றோம். நமக்கு சாட்சிகளாக இல்லை, கடவுளுக்கு சாட்சிகளாக திகழ்கின்றோம். மூன்றாவதாக, கடைசியாக நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். நம்மிடம் என்ன இருக்கின்றது? அன்பாதவர்களே, சில தருணத்தில் நாம் எல்லாம் சேகரித்து நமது வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆனால் கடைசியில் நாம் கல்லறைக்கு செல்லும் போது நம்மிடம் எதுவும் இல்லை. கடவுள் முன் சென்று நிற்கும் போது நம்மிடம் இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான், கடவுளே நான் இவர்களுக்கு உதவி செய்தேன் என்று வார்த்தை மட்டும்தான் சொல்ல முடியும். எந்த பொருட்களையும் நம்மால் எடுத்து செல்ல இயலாது. நமது வாழ்க்கையானது ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், அந்த குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து சொன்னபோது, எதுனா ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எப்படி கல்யாணம் இருந்துச்சுன்னா சில பேர் சொல்லுவீங்க, ஃபாதர் சாப்பாடு சரி இருக்குல்ல ஃபாதர், அந்த டெக்கரேஷன் சரி இருக்குல்ல ஃபாதர், குறை தான் சொல்லுவோம். நல்லா இருக்குல்ல, ஆனால் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆணும் பெண்ணும் நல்லா கப்பல்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த குறைபாடுகளை மட்டும்தான், அந்த வெள்ளி அலங்காரங்களை மட்டும்தான் சொல்வோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் அந்த பேரை போக்க ஒரு பெரிய அதிசயத்தை செய்கின்றார். அந்த குடும்பத்தில் என்றும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுகின்றது. இந்த விதமான மகிழ்ச்சி நமது குடும்பத்தில், நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் பிரசன்னத்தை அறிந்தவராக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அன்பாதவர்கள், இன்ற திருப்பலியில் விசேஷமாக நாம் அனைவரும் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்து அவரது கொடைகளை ஏற்றுக்கொண்டு அதை பகிர்ந்து வாழும் மனதை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம்.
அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவ குடும்பங்கள் மற்றவர்களுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் திகழ்ந்திட வரம் வேண்டி இறைவனிடம் பக்தியுடன் மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மக்களை இறைவனிடம் அழைத்து செல்லும் கருவிகளாக திகழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, நாட்டினை ஆளும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் சுயநலனை விடுத்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பொது நலத்தோடு வாழ உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிரின் ஊற்றான இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் மகிழ்வோடு வாழவும் அன்பு அமைதி நிறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சண்டை சச்சரவுகள் இன்றி ஒற்றுமோடு பிறருக்கு முன்மாதிரியாக திகழவும் உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் சுவைய இறைவா, எம் நாட்டில் உள்ள ஏழை எளியோர், நோயாளிகள், ஆதரவற்றோர் அனைவரையும் அன்னை மரியாதை போல உம்மிடம் அழைத்து வந்து அவர்களின் தேவைகளை உணர்ந்து நிறைவு செய்வர்களாக நாங்கள் வாழ உமது அருளை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். மற்றும் சமாதானம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என மன்றாடுவோம். நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் வேலைகளில் எல்லா இடங்களிலும் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணரும் அந்த மனதை நமக்கு தர வேண்டும் என மன்றாடுவோம். நம் அனைவருக்கும் ஆண்டவர் குடைகளை தந்திருக்கின்றார். அந்த குடைகளை அறிந்து கொண்டு வாழும் அந்த உள்ளத்தை நமக்கு தர வேண்டும் என மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எங்கள் உள்ளத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். அந்த தேவைகளுக்கு ஏற்ப எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களை வழிநடத்த காற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றது, அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நினைவூற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளின் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்று முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு தருகின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, துசைநாதன் மற்றும் சதீஷ் எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிச்சலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இதோ இறைவனின் செம்மறி நம்மோடு என்றும் இருந்து நம்மை வழிநடத்தும் உண்மையான கடவுளின் மகன். செம்மறியிலிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாக அமைவோமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாக அமைவோமே. கனிகந்து என்னாக செழிப்பாகவே கனிகந்து என்னாக செழிப்பாகவே வருவாய் தலைவாய் உயிர் மூச்சிலே வருவாய் தலைவாய் உயிர் மூச்சிலே நீயே சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் ஆனந்தயம் நீயே சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் ஆனந்தயம் நிலை வாழ்வு தருகின்ற பாதைகளோ இறைவன் உன்னிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற பாதைகளோ இறைவன் உன்னிடமே இருக்கின்றன. நாளைக்கு போவது உன்னை பிரிந்து ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பற்றிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு. அன்பார்ந்தவர்களே, நமது பங்கின் பிள்ளைகள் அவரது மறைக்கல்வி கேட்டகிசம் கிளாஸஸ் அதன் ஃபைனல் எக்ஸாம்ஸ் நேற்று முடித்திருக்கின்றார்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று பரீட்சை இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு மற்றும் சிறு பிள்ளைகளுக்கு இந்த மறைக்கல்வியை ஏற்றுக்கொண்டு சரியான நேரத்திற்கு வந்து இதில் பங்கு பெற்றதற்காக பெற்றோர்களுக்கு மற்றும் சிறு பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இதை கற்பித்த ஆசிரியர்கள் ஏறக்குறைய ஒரு 20 டீச்சர்ஸ், கேட்டகிசம் டீச்சர்ஸ் இருக்காங்க. பேர் எடுக்காம எல்லா டீச்சர்ஸ்க்கும் பங்கு தந்தை சார்பாக உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தின் விழாக்கள் அடுத்த சனிக்கிழமை 25ஆம் தேதி திருத்தூதர் பவுலின் மனமாற்றத்தின் விழாவை கொண்டாடுகின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமது குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றோம் மற்றும் விவிலிய ஞாயிறை நாம் அடுத்த வாரம் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கில் எத்தனையோ நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதனால் நீங்கள் அனைவரும் தவறாமல், பைபிள் சண்டே என்பதால் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் வந்து விவிலியத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தருணத்தில் நம்ம அந்த நமக்கு தேவையான புத்தகத்தை விட்டு வேறு புத்தகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான புத்தகம் திருவிவிலியம். எத்தனை பேருக்கு இது அறியும், என்ன இருக்குது உள்ளன்னு எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது ஒரு கேள்விக்குறி. அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சில போட்டிகள், சில குவிஸ் காம்படிஷன், சில கேம்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால் நீங்கள் அனைவரும் குடும்பமாக வந்து இந்த விவிலியத்தை அறிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் கூட விவிலியத்தின் முக்கியத்துவத்தை தான் இந்த குருவானவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். அதனால் நீங்கள் அனைவரும் இதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். புனித வின்சென்ட் டி பால் சபையினர் நீங்கள் வெளியே செல்லும் போது அவரது மாத காணிக்கையை கேட்பார்கள். நீங்கள் அவருக்கு மனமாற உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த சென்ற மாதத்தின் காணிக்கை தொகை 9,430 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றிகள். ஜாப் மேலா 2025
இந்தியன் கிறிஸ்டியன் யூனிட்டி ஃபாரம் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி வளாகத்தில் யாருக்காவது வேலை வாய்ப்புக்கு தேடிக்கொண்டிருந்தால் இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்து வரும் திருப்பலிகளில் கிரிப் காம்படிஷன் மற்றும் கேரல் காம்படிஷனின் முடிவுகள் சொல்லப்படும். அதனால் நீங்கள் இருந்து அதை கேட்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கின் இளைஞர்கள் லூர்தானை ஆலயத்தில் நடந்த சோசன் என்ற ஒரு ஃபெஸ்ட் அதில் பங்கு பெற்று 5 போட்டிகளில் பரிசை வென்றிருக்கின்றார்கள். பங்கு தந்தை சார்பாக உங்கள் அனைவர் சார்பாக நமது பங்கின் இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பாரிஷ் பாஸ்டரல் கவுன்சில் ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்த 3 ஆண்டுகள் நமது பங்கு எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த பாரிஷ் பாஸ்டரல் கவுன்சில். அதனால் தலைவர்களை நியமிப்பது மிகவும் பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. அதனால் இந்த அன்பியத்தின் வழியாக இந்த தலைவர்களை நியமிக்கும் போது நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும். சில பேர் நான் இருந்தால் என்ன, நான் லீடராக நிற்கிறதில்ல, சரி நீங்கள் எதுனா பண்ணிக்கங்கன்னு ஒரு கை கழுவி விட்டுறோம். இது தவறான எண்ணம். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இதில் பங்கு பெற வேண்டும். திருச்சபை வளர வேண்டும் என்றால் அந்த தலைவர் போட்டிக்கு நிற்பவர் அதற்கு ஏற்றவரா, இவர் செயல் செய்வாரா என்ற ஒரு மனம் நம்மில் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் அனைவரும் எப்பொழுதெல்லாம் இந்த எலெக்ஷன்ஸ் வைத்திருக்கின்றோமோ அந்த அன்பியத்தில் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 37,180 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றிகள். அன்பாதவர்களை, வெளியே நீங்கள் செல்லும் போது நமது ஆரோக்கியத்தாய்க்கு நீங்கள் தந்த அந்த புடவைகளை விற்பனைக்கு வைத்திருக்கின்றோம். அதனால் யாருக்காவது மனமிருந்தால், வாங்குவதற்கு மனமிருந்தால் நீங்கள் சென்று அந்த புடவைகளை பார்த்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அன்பாதவர்களே, மாதாக்கு எப்போ ஒரு பொருள் கொடுக்குறோமோ அதுக்கு மதிப்பு அதிகமாகும், குறையறதில்லை. சரிங்களா? அந்த புடவைகளின் தொகை மிகவும் குறைவாக தான் போடப்பட்டிருக்கின்றது. அதனால் யாரும் என்கிட்ட கன்செஷன் கேட்காதீங்க, ஏன்னா தொகை போட்டவன் நான் இல்லை. சரிங்களா? அதனால் யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. அது குறைவாக இருக்கின்றது. உங்களால் ஆச்சுன்னா வாங்க, இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. எதுனா ஒன்று செய்யணும்னா செய்யலாம். சரிங்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதம் இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் பிரசன்னத்தை நமது வாழ்க்கையில் உணர்ந்து